வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட் நியூஸ். என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அக்கா செயின் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா, நம்ம வீடியோ பார்த்து தான் வந்து கேட்குறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, பக்கத்தில் ஒரு இங்கேருந்து ஒரு 6-7 நம்ம கடை இருக்கிறதுலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும் அவங்க வீடு. வந்தாங்க கடைக்கு. சரி, நம்மளோட ஏற்கனவே நான் 3 செயின் 250 ரூபான்னு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுதான் ஓகே பார்த்துட்டு வாங்க வராங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து நல்லா டாலர் வச்ச மாதிரி செயின் கேட்டாங்க. அது மாதிரி கொடுத்துட்டு நான் கேட்டேன், ஏம்மா வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா, வீடியோ போட்டிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. ஆமாம்மா, வீடியோ போட்டிருக்கேன். 3 செயின் 250 ரூபான்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் பார்த்துட்டு வந்தீங்களோ என்னவோன்னு நினச்சிக்கிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் வீடியோலாம் பார்க்கல, எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாணம்லாம் வருது, அதனால கல்யாணம் இருக்குது, வீடு கிரகப்பிரவேசம் இருக்குது, அதனால வளையல் செயின் இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போகலான்னு தான்க்கா வந்தேன் அப்படின்னாங்க. சரி எடுங்கம்மா, இந்த ஆஃபரும் உண்டுமா, வேணால் இந்த மாடலில் எடுத்திங்கன்னா 3 செயின் 250 ரூபா அப்படின்னு. ஆல்ரெடி அவங்க வாங்க வந்தவங்க ஒரு செயின் ஒரு செட்டு வளையல் தான் வாங்க வந்தாங்க. அந்த 3 செயின் 250 ரூபான்னு சொன்னேன் பாருங்கள், அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அது ஒரு செயின் வாங்கிக்கிட்டு ஒரு உள்ளங்களுக்கு பதக்க நெக்லஸ் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தொழில் வந்து பிறருக்கு பயனாக இருக்கணும், பயனுள்ளதாகவும் இருக்கணும். நம்ம போடுற வீடியோஸ் ஒன்றும் ஏனோ தானோன்னு போட்டுறக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு நல்ல விதமாக சூஸ் பண்ணி எடுத்து போடுறேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் கொடுங்க. இது எதையும் கொடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. சப்போர்ட் கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது யூடியூப்னாலே நம்மளுக்கு எல்லாருமே ஒரே குடும்பம் தானே, அந்த குடும்ப உறவுகள் அனைவருக்கும், யூடியூப் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, தையலை பற்றி தான் பேச போகிறேன். தையல்லையும் தலகாணி பஞ்சு திணிப்போம் இல்லையா, தலகாணி வச்சு நல்லா உலகம் பஞ்செல்லாம் வச்சு படுத்தோம்னா இதமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு கண்ணெல்லாம் பொங்காமல் நல்லா இருக்கும். அதுக்காக அந்த தலகாணி உரை தான் ஒரு டஜன் உரை நான் ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்தாங்க. டிசி காட்டனில் கொடுத்துருக்காங்க. அதை வெட்டி வச்சுருக்கேன். அதை எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உரை எப்படி தச்சு திரட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் நூல் வந்து மாற்றலாம். ஆல்ரெடி ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருந்தேன், பிளாக் கலர் ப்ளவுஸு. அதே நூலை தான் போட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம். உரை தானே, பெரட்டும் போது உள்ற போயிடும், அதனால் அதே நூலை போட்டு தான் இப்போ தைக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம தையலுக்கு போகலாம். தையல் வந்து ஒரு கலை தானேங்க. தையல் வந்து நம்ம விரும்பி தைக்கணும் அப்படின்னா, இப்போ தலகாணி உரையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, ஒரு பாப்பா வந்திருக்காங்க. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்பேன். என்ன பாப்பா கொண்டு வந்திருக்கீங்க? நைட் ட்ரெஸ். 4 நைட் ட்ரெஸ் இருக்குது பாட்டி. அப்படியா? கொடுங்க. என்னென்ன இதை என்ன செய்யணுங்கிறீங்க இந்த நைட் ட்ரெஸ்? அதில் வந்து பிடிக்க வேணாம் பாட்டி, தையல் மட்டும் பிரிஞ்சு வராத அளவு தையல் மட்டும் போட்டு பாட்டி. ஃபேண்ட் எல்லாமே ரெடிமேடாகவே வாங்கிட்டீங்களா? ஆமாம் பாட்டி. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாத்துலேயும் இப்போ இந்த இலாஸ்டிக்லாம் தையல் கொடுக்கணுமா உங்களுக்கு? இல்லை பாட்டி, இந்த காலில் ஃபேண்ட் ஃபுல்லாக தச்சு இலாஸ்டிக் கொடுக்கணும். எலாஸ்டிக் போட வேண்டாம், பேண்ட்டும் சட்டையும் மட்டும் மேலே தையல் போட்டு. தையல் சரி. நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டு சரி பிளாக் கலர் நூல் போட்டிருக்கோம், இதை போட்டு தலகாணி உரையை தச்சிருவோன்னு பார்த்தேன். இந்த பாப்பா வந்துட்டாங்க, அதனால் இந்த பாப்பாவுக்கு தச்சு கொடுத்துருவோம். எத்தனை ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 எல்லாமே மேத்தையெல்லாம் பாப்பா? ஆமாம் பாட்டி. சரி. 2 இது கொஞ்சம் துவைச்சது மாதிரி இருக்குது, இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு துவைச்ச மாதிரி இருக்குது. ஆமாம் பாட்டி. சரி, ஒரு 1 ஹவர் கழிச்சு வரீங்களா? இல்லை நான் உடனே வாங்கிட்டு போயிடுறேன் பாட்டி. இருந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? இப்போ தச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரி, இப்போ தைக்கலாம் பாருங்கள்.
நான் வந்து நல்லா அந்த ஃபேண்ட்டை வந்து நல்லா பிரட்டிட்டு ஒவ்வொரு தையலாக போடுவோம் அப்படின்னு எங்கெங்கே ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு தையலாக போட்டு தச்சுக்கிருவோமேனு இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன்ல, நம்மளுக்கு பெண்களாகிய நம்மளுக்கு ஒரு தொழில் கையில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன்ல. எனக்கான வேலையை நான் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஏதோ மெதுவாக வயசாகிடுச்சுல, நம்மளுக்கான கொஞ்சம் சுலபமாக பார்த்தாலும் கூட நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் இருக்கும்ல. அதனால தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு 50 ரூபா வந்துச்சா நம்ம பேர பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ரொட்டி வாங்கி கொடுக்கலாம். அலுப்பு பட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தோம்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது? அவள் எனக்கு இந்த ரொட்டி வாங்கி கொடுங்க, 10 ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்குங்க பிள்ளைங்க வந்து. பேர குழந்தைகளுக்கு செய்யலாமா இல்லையா? அதுக்காக தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய, இப்போ தச்சுட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக நம்மளுக்கு அந்தந்த ஜாயிண்ட் இருந்த இடத்துலையும் அப்படியே தையலை போட்டாச்சு. ஏன்னா போடும்போது பொதுவாகவே ரெடிமேடு தையல்னால் 5ல் வச்சு தைப்பாங்களா, அதனால பிரிஞ்சுட்டா அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ தான் நம்ம தச்சுருக்கோம் பிரிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு நினைப்பாங்களா. அதனால் பார்த்து ஒவ்வொன்றையுமே பார்த்து நான் தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன், பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம 4 ட்ரெஸ்ஸுமே தச்சுட்டோம். ஒன்றுலையும் விலை வந்து எவ்வளோ போட்டுருக்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க. 425 ரூபாயா ஒரு நைட் ட்ரெஸ் வந்து 425 ரூபா விலை போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தையக்கூலி மேல் தையல் போடுறது ஒரு 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. 25 ரூபாயும் 425 ரூபாயும் சேர்த்தா 450 ரூபா வருதா. இது ஆனால் வெயிலுக்கு நல்லா பியூர் காட்டன் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், காட்டன் பீஸாக இருக்கிறதுனால. அதனால தான் அந்த விலை. இப்போ சாதாரண துணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த விலை இது காட்டன் பீஸுங்கிறதுனால இந்த விலை. பார்த்திங்களா? அடுத்து இன்னொரு சட்டை காட்டுறேன். ஃபேண்ட்டும் அது மாதிரி நம்ம தைச்சாச்சு. சரிங்களா? ஃபேண்ட்டும் தைச்சாச்சு. இதுவும் காட்டனில் தான் இருக்குது, போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் தான் நம்மளுக்கு 4மே ஒரே விலை தான். 425 போட்டுருப்பேன். தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. போட்டிருக்கா? இதுவும் 425 தான். அப்புறம் இந்த ஃபேண்ட்டும் தைச்சாச்சு, மடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 ட்ரெஸ்ஸுமே தச்சுட்டு பாருங்கள், எல்லாத்துலேயும் மேல் தையல் போட்டுக்கிட்டோம். கை, கழுத்து. இது விலையும் 345 ரூபா. ஒன்றுக்கு ஒவ்வொரு விலை போட்டிருக்கு. 345 ரூபா போட்டிருக்கு. இதுக்கு தையக்கூலி 25 ரூபா. இதுலேயும் பாக்கெட் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கா பாக்கெட்டு. ஏதாவது நம்ம வச்சுக்கலாம், அதுக்காக பாக்கெட்டு. அப்புறம் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு கூட இருக்கும், அவ்வளோதான் உயரத்தில். இதுலேயும் பாக்கெட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், 4 நைட்டு இதுலேயுமே பாக்கெட் இருக்குது. மேல் ட்ரெஸ்ஸில் பாக்கெட் இருக்குது. நம்ம தேவைப்பட்ட திங்ஸ் வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ஃபேண்ட்டு எப்படி தச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஃபேண்ட்டு பாருங்கள், 1 2 3 4 ஃபேண்ட்டுமே தச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது.